ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்துட்டு டார்க் ப்ளூ அண்ட் ப்ரௌன் எஃபெக்ட்டில் எப்படி சூப்பராக இந்த மாதிரி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது லைட்ரூம் அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் ஐக்கான் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைட் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் செகண்ட் வந்து கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 8 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -80 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேடோஸ் அப்படின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு 40 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸுன்றதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ +30 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு ஸோ கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் லைன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் ஒரு பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேலேயும் கீழேயும் 2 சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்ம கிளிக் பண்ண பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரிட் லைன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அந்த லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டே கீழே ட்ராக் பண்ணிட்டு ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஐக்கானுக்கு கீழே ஒரு பாட்டில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் விப்ரான்ஸுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 50 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கலர் மிக்சிங் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ரெட் கலரில் வந்துட்டு லூமினன்ஸ் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு -35 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 60ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் டோன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் கிளிக் பண்ணி ஹியூ -100ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷனுங்கிறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ -65 அப்படிங்கிற அட்ஜஸ்ட் ஸோ 65ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக லூமினன்ஸ் வந்துட்டு -20ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி க்ரீன் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹியூ -100ல் செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணி -80 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ -20ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலோட டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ரவுண்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்டர்ன்னு இருக்க பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ கரெக்டாக 15ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே கிளாரிட்டின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 22 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே டிஹேஷ்ன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 20 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இம்பார்ட்டண்ட்டு ஸோ விக்னெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -28ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து மிட் பாயிண்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு 20ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெதர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ விக்னெட் ரேஞ்ச் ஸோ ரவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கம்மி பண்ணிவிட்டு -45 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விக்னெட் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ மாஸ்கிங் ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ கலர் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட்டை செட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஸ்கை இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்டாக ஒரு பாட்டில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கலர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு 202. ஸோ ஹியூ வந்துட்டு 202ல் செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்துட்டு 100ல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டின்ட்டுன்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா -19ல் செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 100ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு ஸோ ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா 40 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 74 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 70 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 25 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி ஸோ ஹோல்டு பண்ணி டிலேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதே ஃபோட்டோவே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து திரும்ப வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்து லைட்ரூம் வந்து நான் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா காப்பி செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மாஸ்கிங்கையும் ஸோ கீழே ஜாமெட்ரின்னு இருக்கும். ஸோ அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ செட்டிங்ஸ் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லாஸ்ட் எடிட் பண்ணி இம்போர்ட் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோ பண்ணிட்டு ஸோ மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ செட்டிங்ஸ் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு.